அண்ணே, இன்னைக்கு தேதிக்கு வெளிநாட்டு நியூஸ் ஒன்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாஸ். ஸ்காட்லாந்து நாட்டுல நடக்கிற ஒரு குதிரை திருவிழா எக்வெஸ்ட்ரியன் ஃபெஸ்டிவல் பத்தி தான் இப்ப உலகம் முழுக்க பேச்சா இருக்கு. இந்த ஸ்காட்லாந்து போர் வீரர்களின் திருவிழாவை ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள்ல பாத்துடலாம். பிராண்டி செய்திகள்: குதிரை மீது ஒரு ஊர்வலம், இங்கிலாந்துக்கு உரிய எச்சரிக்கை, ஸ்காட்லாண்டின் அதிரடி திருவிழா. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் டிராகினி. என்ன பாஸ், நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்கிற மாதிரி ஸ்காட்லாண்ட்ல குதிரை ஊர்வலம் செம்ம கெத்தா நடக்குது. 1514ல இங்கிலாந்து ராணுவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க கொடிய பிடுங்கின அந்த வீரத்தை இன்னைக்கும் கொண்டாடுறாங்க. கிறிஸ்மஸை விட இதுதான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்ற அளவுக்கு அங்க என்ன விசேஷம்? இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஹேவிக் அப்படிங்கிற ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாசம் இந்த பிரம்மாண்ட குதிரை திருவிழா நடக்குது. 2. இது வெறும் குதிரை ஓட்டமில்ல பாஸ். 1300கள்ல இருந்து இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் நடந்த 250 வருஷ போரோட நினைவுகளை தான் இப்போ திருவிழாவா கொண்டாடுறாங்க. 3. 1514ல அந்த ஊர் வாலிப பசங்க இங்கிலாந்து ராணுவ வீரர்களோட கொடிய பிடுங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த வீரத்தை கௌரவிக்க தான் இந்த விழாவுல கார்னெட் அப்படின்ற தலைமை வீரர் கொடியை ஏந்தி வராரு. 4. கார்னெட், இந்த திருவிழாவோட ராஜாவே இவர்தான். 32 வயசு ராயன் நிக்கோல் அப்படிங்கிற ரூஃபிங் வேலை செய்யற ஒரு சாதாரண மனிதர் தான் இந்த வருஷத்தோட கார்னெட். 5. த ஹட் அப்படின்ற ஒரு இடத்துல 500 ஆண்கள் ஒன்னா கூடி பாட்டு பாடி ரம் குடிச்சு அவங்க ஊர் வீரத்தை புகழ்ந்து பாடுறதுதான் இதோட ஹைலைட்டே. 6. பப்ளிக் ஒப்பீனியன். எங்க ஊர்ல இருக்கிற குதிரை ஓட்டத்தை விட சொர்க்கத்துல தான் அதிகமா பாட்டு இருக்கும்னு சொல்ற அளவுக்கு ஹேவிக் மக்கள் அவங்க கலாச்சாரத்தை நேசிக்கிறாங்க. 7. சுமார் $1,26,000, சுமார் 1 கோடி ரூபாய் செலவுல நடக்கிற இந்த விழா அந்த ஊரோட எல்லைய தாண்டி யாரும் வரக்கூடாதுன்னு எச்சரிக்கை விடுக்கிற ஒரு அடையாளமாவும் இருக்கு. பாஸ், ஏன் மக்கள் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறாங்க தெரியுமா? வரலாறுங்கிறது வெறும் புத்தகத்துல இருக்கறதில்ல. அத வருஷம் வருஷம் இப்படி திருவிழாவா கொண்டாடுறப்போதான் அடுத்த தலைமுறைக்கு அந்த வீரம் போய் சேரும். எங்க மண்ண நாங்க காப்போம்ங்கிற அந்த ஒற்றுமைதான் இந்த விழாவோட ரகசியம். கண்ணா, குதிரை மேல ஏறி கொடி புடிச்சா அது கெத்து. அத 500 வருஷமா விடாம கொண்டாடுறதுதான் உண்மையான பக்தி. ஹேவிக் மக்கள் அன்னைக்கு இங்கிலாந்துக்கு கொடுத்த பதிலடி இன்னைக்கும் அவங்க ரத்தத்துல ஊறி இருக்கு பாஸ். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், பட் இன் ஹேவிக் இட் ரைட்ஸ் அ ஹார்ஸ் பாஸ். நம்ம தமிழ்நாட்டுல இது மாதிரி எந்த ஊர் திருவிழா ரொம்ப வீரமா இருக்கும்? ஜல்லிக்கட்டா இல்ல சூரசம்காரமா? கமெண்ட் பண்ணுங்க. உலக வரலாற்றின் சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Ragini signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.